எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மங்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம டோர்ஸ் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதோட பார்ட் 2 வெர்ஷன் தான் அது. போன பார்ட்லேயே நம்ம பீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளால முடிச்சிருக்காது. இந்த பார்ட்லேயாச்சும் பீட் பண்ணிங்களான்னு கேட்டால் அது நம்மளுக்கு தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த டோர்ஸ் ஜேர்னியில் நான், சாய், கிஷோர் 3 பேரும் சேர்ந்து அந்த கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரக்ஷன் எது வாங்கட்டும், நான் லாஸ்ட் புக் வாங்கி என்ன வேணா வாங்க. இது வாங்கிக்கிறேன். மாத்திரை வாங்கி மாத்திரை அது மாத்திரை வாங்கி போட்டு பார்த்துக்கோ. எல்லாரும் வாங்கினதுல பாதி அப்படியே என்ன குத்துருங்க. நீ எப்படின்னு செத்துருவா. அதுல வந்து நாங்க துப்பு போயிடாத. வாடா கேஸ் ஒருத்தவங்க டோர் நம்பர் பாத்துக்கோங்க. ஆனால் ஒருத்தனும் டோர் நம்பரை பார்க்கல. பாத்துப்பாங்க. சத்தம் கேக்குதுடா. இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் கூட ஆகல, ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பேண்டேஜ் இருக்கு பாரு, ரக்ஷன் வேணா எடுத்துக்கோ. இல்ல எனக்கு என்ன அடிப்பாடல, படம் வேணா போக போக. கேண்டில்ரா லைட்டர் தானே கிடைச்சது ரக்ஷன். இல்ல அது கீழே சும்மா மழை சவுண்ட் தான் கேக்குது. லைட் அடிக்குது. ஐயோ இப்போ வந்தா பார்த்தீங்களா, இவன் தான் ரஷ். இவன் வரும்போது லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகும். அப்போ நம்ம போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கானே, இவன் தான் ஐஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ஃபுல்லாக வெறும் கண்ணு மட்டும் தான் இருக்கும். பார்த்தா எண்டர்மேன் மாதிரி தான். இவனோட கண்ணை பார்க்க கூடாது. போய்தான் போடா. அதான்டா அதான் போ. எதனால நாங்கள் இந்த கேமில் இப்படி யோசிச்சு போயிட்டு இருந்தோம்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபேக் டோர்ஸ் அண்ட் ஃபேக் நம்பர்ஸ் இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கில் இந்த டோரோட நம்பர் என்ன சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன். வருது பேய் வருது. ஓடுறான்டா அப்படியே. அவன்கிட்ட பொறுக்க விடுவான்ட்டு. ஐயோ போயிடுச்சுடா. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணாடி போடு. அப்பனே கண்ணு தெரியல. டீச்சர் வர்றடா. இது பாரு, கக்கூஸ்குள்ள காயின்ல இருக்குது. லைட் அடிக்கிறா. இங்க எங்க ஒட்டி இடம் இல்லடா. அண்டர் கிரவுண்ட்ல உட்காரு. கிஷோரும் சாய் மாதிரி என் கூட அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா ரஷ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். அது தவிர எல்லா இடத்துக்கும் போய் செத்துட்டேன்டா நாங்க. செத்துட்டியா? ஆமா. அப்போடா டேய், ரக்ஷன் மேல வா. நானும் வந்த வழியை மறந்ததுனால சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். ரக்ஷன் நான் கூட நீங்க ரிவர் ஆன் பண்ணிட்டேன். டேய் ஓடாதடா. டேய் நான் தோன்றிட்டேன்டா, இங்கேயே மாட்டிக்கினேன். வீட்டுல ஓடாதடா, காப்பாத்துறா. இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சாய் கிஷோர் கிட்ட இருந்த எல்லா லூட்டும் புடுங்க ஆரம்பிச்சிட்டான். ரிவைவ் பண்ண முடியும். என் கிட்ட இருந்த அந்த ஹார்ட்டை வச்சு கிஷோரையும் நான் ரிவைவ் பண்ணிட்டேன். உயிரோட வந்துட்டா. இது குடுறா, மாத்திரை குடுறா. டோர் 37க்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீக் சேஸும் வந்துடும். சீக்குக்கும் கிஷோருக்கும் ஆகாதனால கிஷோர் கிட்ட அந்த விட்டமின் டேப்லெட்டையும் கொடுத்துட்டோம். ஒன்னே ஒண்ணு குடுறா ரக்ஷன். ஒன்னே ஒண்ணு குடுக்குறா. ஒண்ணுதான் இருந்துச்சு. நானு எனக்கு அது எனக்கு எது கீழே போயிட்டு வந்தாங்க அந்த பையன். இப்ப இவன் கிட்ட தப்பிச்சு ஓடுறது தான் ஒரே வழி. ஒரு மாதிரி டோர் 50க்கு வந்து ரீச் ஆயாச்சு. டோர் 50
டேய் நான் போய் ஒரு மூலைல உட்காந்துப்பேனா. இங்க வா போலாமா? போலாமாங்க போலாமா? அத போயிட்டு சொல்லக்கூடாது. டோர் 50 தான் நம்மளால ஒரு புது மான்ஸ்டரை பார்க்க முடியும். ஃபிகர் இவனுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ணு தெரியாது, சவுண்ட் வச்சு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எல்லா டோர் மாதிரியும் இந்த டோர் 50 தாண்டிட முடியாது. இந்த லைப்ரரியில் அங்கங்கே கொஞ்சம் புக்ஸ் கிடைக்கும். அந்த புக்ஸில் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸும் இருக்கும். அந்த கோடை கிராக் பண்ணி தான் இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். வந்துடாது டோருக்கு. சுத்தல சவுண்ட் கேட்டு வருந்தா அது கிஷோரு. யார் மட்டும் தான் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. லைப்ரரியில் இருந்த எல்லா புக்கையும் கண்டுபிடிச்சிட்டு கோடையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4th வந்து 4, 5th வந்து திறந்துட்டேன்டா. வந்துட்டாங்க. டேய் ஜெஸ்டடா நானு தலையில அடிச்சுச்சுடா. ஏய் இப்போ ஒளினோண்டா. புரியணுமா? ஆமாண்டா. ஐயோ ஐயோ கிஷோரே. ஏய் கிஷோர் தாவலடா. எப்படிடா? லட்ச குத்துட்டா. லட்சா செருப்பு. அவ்வளவுதான் கைஸ். அந்த சீரு நான் ஸ்கல்கி ஏத்துறேன். ஏய் ரக்ஷா நீ ஸ்கல்கி அண்ட் இந்த இது அவ்வளவுதான். எனக்கு உனக்கு எதுவும் இல்ல. ஸ்பீட்ல வரும்டா எல்லாமே. கிஷோருக்கு நான் ஒழித்தது பயம் வந்துச்சு. வாடா. ஏய் இங்கதான் இது ரொம்ப பெருசுடா. இது இந்த லிவர் கட்டு பிரிகேட் கூட வாங்க. நான் இங்க இருக்கிறேன். ஆமா நீ போட்டு போயிட்டோம். பாத்து போயிட்டு வா. ரக்ஷா மூமெண்ட் பாக்குறியா? இங்க போய் மூமெண்ட். ஏய் கிஷோர் இது வேணுமா? இந்த குடு. வேணாம். ஒரு வேளையே அப்படியே ஒரு லிவரை கண்டுபிடிச்சி ஆன் பண்ணியாச்சு. லிவர் கண்டு. ஏய் ஸ்கல்கி இது என்னதுடா? இதான் ஹாஸ்பிட்டல்டா. இங்க வா. என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு செடி இருக்கும், அது சாப்பிட்டா உங்க ஹெல்த் ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். நிக்கவே நிக்க. எனக்கு வேணும் அது. அந்த செடி டோர் அன்லாக் பண்ணவா? டோருக்கு போய் இனிமேல் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல. faster than before ரா. ஆமா 6 ஏய் போலினா தான் வா. ஏய் சேஸ்ரா கிஷோர் ரெடியா இரு. மறுபடியுமா? ஆமா ஆமா எத்தனை நினைக்கிறேன். டேப்லெட் இருக்கா மாத்திரை? ஒரே ஒரு மாத்திரை இருக்குது. அந்த ஒரு மாத்திரை கரெக்டா யூஸ் பண்ண இந்த சேஸ் ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய சேஸ் இது. ஏய் பரவாயில்லை. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இது நடக்கிற வரையும். ஆமா லிட்டரல் லேண்ட் போயிடுச்சு. அளவுதானா? நீ பிறந்தாய். அவ்வளவுதான். என்னடா யானை எப்படி செத்தா? சாய் செத்துட்டான்டா. ஓ கிஷோர் தாத்தா ஏன்டா மதகர பேய் விடுவோம் பார்த்து பார்த்து மனசு ஆகுது. இதுக்கப்புறம் தான் இந்த கேம்ல ஒரு புது என்டிட்டியை கிஷோர் பார்க்க போறான். ஏய் ஒலிடா. ஏய் ஆம்புஷ். நான் வெளில போயிட்டு உள்ள அது ஒரு தடவை போய் நான் சொல்லும் போது வெளில வா. ஐயோ ஆம்புஷ்னா இந்த ஆம்புஷுக்கும் ரஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை, ஆனால் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அந்த ஆம்புஷ் எப்போ வரணும்னே தெரியாது. அப்படி வந்தாலும் இது கிட்ட நம்ம 3 வேவ்ஸ் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வெளில போயிட்டு வரணும். இரு நான் அதை க்ரூஸை ஃபிக்ஸ் பண்றேன்.
అత్త బిడుగత్త బెచ్చి రాకచ్చి చీలకారి పెత్తన మూలకర బండి అంగాళమ్మ తెంగాళమ్మ వచ్చాడా కన్న తొందు బారా என்னடா பண்றா பேய் ஓட்டுறான் ஆரம்பம் பண்ற எப்படி இப்ப ஏன்டா போய் யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ணிட்டேடா வாழ்க்கை பகஸ்டோட தண்டம் கையில வந்து எடுத்தேன் டோர் 90 இருந்து நம்ம ஹோட்டல் ஃபேஸ்ல இருந்து அப்படியே நம்ம கார்டன் ஃபேஸ்க்கு போயிடுவோம். இருக்கிறதுலே இந்த கார்டன் ஃபேஸ் தான் கஷ்டம். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த கார்டன் ஃபேஸ் முழுக்க முழுக்க ஃபுல்லா இருட்டா மட்டும்தான் இருக்கும். அதனால ரஷ் எப்போ வரப்போகுது நம்மளுக்கு சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாது. டோர் 90 ஸ்டார்ட் ஆகும். அது ரஷ் எப்போ வரணும்னு தெரியாது. இது சவுண்ட் கேட்கும் போது தான் வரும். அது ஒரு டோருக்கு வந்து புடிச்சிச்சுரா அது. என்னடா இவ்வளவு டோர் வந்து சுத்துறா. No words. Crying is only coming. Round 2. 2 round. Speed run under. 22. லைட் அப்படியே கீழே வந்துருங்க. அப்படியே கீழே வந்துருங்க. அப்படியே அதனால கீழே எதுவும் ஆகாதுல்ல. டார்ச் லைட் எடுத்து வந்துடலாம். 2 பேட்டரி பாத்துங்களா நானு. இருங்கடா என்ன மாத்திரை இருக்கு. ஆமா இது இல்ல அதுவும் இல்லடா. அதான் அதான்டா இது இல்லடா. அந்த ரூம் டார்க் ரூம் அதான் காமிக்குது. இருட்டாகுது. இல்ல ஆமா இதான்டா வாடா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா சொன்னா அதானே இல்ல கேவலமா இருக்க கூடாதுடா. டேய் லைட் இருக்குடா. சீக்கிரம் போடா வருதுடா அது. செத்துறான். யாரு சாயம் ஒளியறதுக்கு கிளாசட் இல்லாம செத்துட்டான். எவனா போயிட்டா கிஷோரு? நானும் செத்துறேன்டா. அத கூட இது பண்ண தெரியலடா உனக்கு. தெரியலடா அது. நானும் சாயம் பத்தினா செத்துட்டோம். கிஷோர் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு டோர் 50 வரையும் போய் ரீச் ஆயிட்டான். ஆனா அது ரொம்ப நேரம் ஒன்னும் சர்வை பண்ணல. டேலண்ட் மட்டும் நீ பாரு. ஆனா 2 தடவை வந்து இப்படி மோசமா சாவன்னு எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு என் கேரக்டர் கிஷோர் பாரு. ஏன் இவ்வளவு காசு உனக்கு இதுக்கெல்லாம்? 5 ரூபாய்க்கு ஏது ஃப்ரீயா கச்சிச்சு. எல்லாம் இருக்காத. யாரு கிட்ட குத்துருக்க? சாந்தனா லைட்டா குத்தான். வா எடுத்துட்டேன் நானு. தரமே சாவி எடுத்துட்டேன்டா. ஓபன் பண்ணு. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். யாரா செத்தா? ஐயோ சாரி. நீ எப்ப செத்த? துரோகி
நீ எப்படா சத்தா 2 பேரும் செத்துட்டீங்க. ஐயோ கொஞ்சம் தாண்டா இருக்கு. கொஞ்சம் தாண்டா இருக்கு. இன்னும் பொட்டு அடி இதான் எதா இந்த 18 தான். ஆமா அதை ஓபன் பண்ணி போ. ஓபன் பண்ணு. பாரியா போ. நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்பதான் நான் போறேன். ஓபன் பண்ணி சொல்ல மாட்டியாடா? நான் வேற 3 வாரம் பண்ணி போறேன்டா. சவுண்ட் கேக்குது. சேசா ஆமா என்கிட்ட பாதி உயிர் தான் இருக்கு. உன்கிட்ட ஏதாச்சும் ஹீல் பண்றது இருக்கா? என்கிட்ட மாத்திரை இருக்கு, ஆனா 2 இருக்கு. சரி நீ மாத்திரத்தன ஓடு. ஓடுறேன். என்கிட்ட மாத்திரை இருக்குது. அப்ப வா போலாம். டேய் என்னடா அது சேஸ் இல்ல? என்னடா என்னடி இது? இருக்குது. ஓவர்கடா சேஸ். இது இந்த டோர் போறேன். ஏய் அது குட்டிக்கு வருது. கையில தூக்கி போடு. எடுத்துக்கோ. பாய். ஓடி ஓடு. கையில தூக்கி போட்டு நான் ஓடு. வா வா ஓடு. அப்புறம் துரத்தும் அது. இரா ஏய் குத்துட்டு அமைதியா வா. உனக்கு இரா அது ஏதோ பண்ற மாதிரி இருந்துச்சு. எட்டி வதிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குதான். எல்லா ட்ராவும் ஓபன் பண்ணு. பேண்டஸ் கிடைக்கும். நான் புக்லாம் விட்டு போறடா. செட்டு தொலைஞ்சிடாத. போச்சு. இதை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதெல்லாம் பாத்துட்டான். அங்கயா சி. வா வா வாங்க போறோம். வா நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. 69 போடுறேன். போட்டேன். என்ன போட்ட? 1 போட்டேன். ரக்ஷன் விட்டு போற. நான் செத்துட்டேன்டா. எப்படிடா டேய்? ஐயோ இது தட்டு. இன்னொரு காசு குடுக்கலாம்டா. பிளஸ் வாங்கிக்கோ. ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லையே. டோர் 57 58 ராமேஷ் ஐயோ போயிட்டு வருமா? ஆமா ஆமா 3 தடவை போயிட்டு வரும். 3 தடவை ஒளியணும். வரல. ரொம்ப நேரம் செத்துக்கிட்டே இருந்ததுனால கிஷோரும் சாயும் போதும் ரொம்ப நேரம் விளையாட்டு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்காக இந்த கேமை அப்படியே விட்டுட்டுலாம் போயிட முடியாது. Fine. I'll do it myself.
எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டோர் 100க்கும் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. டோர் 50ல் எப்படி புக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கோட் கிராக் பண்ணி போகணுமோ அதே மாதிரி இந்த டோர் 100ல் நம்மளுக்கு ஃபியூஸ் கண்டுபிடிச்சி கோடை கிராக் பண்ணி போகிற மாதிரியும் இருக்கும். இதெல்லாத்த கெடுக்க டோர் 50ல் வந்த என்டிட்டி தான் டோர் 100லையும் வருவான். எல்லாம் ஃபியூஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஃபியூஸ் பாக்ஸ்குள்ளே போட்டுருணும். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல் இருக்குது. இதில் நம்ம பிளிங்கார் நம்பரை மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆரம்பிக்கலாமா?